அண்ணன் என்ன சொல்றாப்படனா, இங்க சுற்றுச்சூழல் கேடு ஏற்படுது, சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இந்த மலை போல இங்க இருப்பதனால, நிலத்துக்கு மேல இருப்பதனால நிலத்தடி நீர் நாசமாகுது. இந்த குப்பையை கொண்டு வந்து கல்குவாரியில் வச்சிட்டோம்னா கல்குவாரியும் மூடுற மாதிரி ஆச்சு, இந்த குப்பையும் அகற்றுற மாதிரி ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா குப்பை கல்ல தொலைச்சிக்கிட்டு உள்ள போகாது, அதனால நிலத்தடி நீர் நாசமாகாது. அண்ணே, உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைண்ணே. நீ எல்லாம் ஐநால போயிருந்தனா ஐநா மன்றம் உன்னை கொண்டாடி இருக்கும். நீ அமெரிக்காவில் பார்த்தா ட்ரம்ப் உன்னை உச்சி முகர்ந்து பாராட்டி இருப்பாப்ல. நீ லண்டன்ல பார்த்தா லண்டனுடைய அரசவையில் உன்னை ஒரு பெரிய புலவரா மாத்திருப்பாங்க. எப்பேற்பட்ட அறிவு! நாசாவுக்கு போய் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? குப்பையை கொண்டு போய் கல்குவாரில் கொண்டு வச்சு மூடணுமா? மூடிட்டோம்னா கல்குவாரியில் மூடும்போது அந்த கல்குவாரிகள் வந்து மாடுகளும் மனிதர்களும் தவறி விழுந்துடுறாங்க. இப்போ நீங்க குப்பையை போட்டு மூடிட்டீங்கன்னா மாடுகளும் மனிதர்களும் தவறி விழ மாட்டாங்க. அதையே நீ செய்யக்கூடாது. இதெல்லாம் யார் பேசியிருக்காரு? தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் நவல்பட்டு விஜய் பேசியிருக்காப்ல. ஒரு குப்பை மேட்ட இருக்கும் போதே நிலத்தடி நீரை நாசமாக்குது. அந்த குப்பைனா வெறும் என்ன தாள் மட்டுமா? அதில் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், பல்வேறு கோழி கழிவுகள், பல்வேறு கழிவுகள் இருக்கும். அப்புறம் வந்து கட்டட கழிவுகள், இது எல்லாமே இருக்கு. மக்கும் குப்பை மக்கா குப்பை ரெண்டா பிரிச்சா கூட அவ்வளவு கழிவுகள் இருக்கு. இந்த கழிவுகள் எல்லாம் நிலத்துல கிடக்கும் போதே நிலத்தை மொத்தமா நாசமாக்கிறது. இதை எரிச்சாலும் காத்துல கிடந்து காற்று நாசமாக்கிறோம். இந்த குப்பையை கொண்டு வந்து கல்குவாரியில் போடும்போது கல்குவாரிக்குள்ள இயல்பாகவே கற்கள்ல சின்ன சின்ன விரிசுகள் இருக்கும், துளைகள் இருக்கும். இது வழியா இந்த மொத்த குப்பையும் கொண்டு போகும்போது அது நிலத்தடி நீரை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான நிலத்தையும் நாசப்படுத்தி அந்த நிலத்துக்குள்ள தண்ணியே குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அங்க இயல்புல நடக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மீத்தேன் காற்றுகள் உருவாகி அடிக்கடி தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு பேரழிவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி நிலத்துக்கு கீழே கொண்டு குப்பையை வைக்கிறது டயம்பாமன் தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டு உட்கார்ற மாதிரி. டயம்பாம் இருக்குல்ல, அதை தூக்கி டிக்கி கீழே வச்சுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிலத்துக்கு கீழே குப்பையை புதைக்கிறது. அதுவும் 50,000 ஆண்டுகளாக மக்கி போன இருக்குல்ல குப்பை இருக்குல்ல, மக்காத குப்பையை கொண்டு போய் நிலத்துக்கு கீழே புதைக்கணுமா? இப்படி புதைத்த நாடுகள்லாம் இருக்கு. குப்பையை கொண்டு போய் நிலத்துக்குள்ள புதைச்ச நாடுகள்லாம் இங்கிலாந்துல பல்வேறு நாடுகளில் என்ன ஆச்சுன்னு சொல்லி கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு. மனிதர்கள் வாழ முடியாத இடமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த குப்பைகளை ஒரே ஒரு தீர்வு தான் குப்பைகளுக்கு மறுசுழற்சி பண்றது. நவல்பட்டு விஜய் சொல்றாப்புல, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் 850 டன் குப்பை வருது. ஆனால் இங்கே இவங்க மறுசுழற்சி பண்ணுறது வெறும் 1000 டன்னு தான். மீதி வந்து அவங்களால பண்ண முடியலன்றாப்புல. ஒரு நாளைக்கு 850 டன் வருது, 850 டன்னை வாங்கிட்டு 1000 டன்னை பண்ணுறாங்களா? அப்போ என்னையா புரியல எனக்கு.